நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்ட கஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சிம்மராசிக்காரங்க சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரங்க பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு குறை மனசில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நடக்கலையே, அது நடக்கலையே, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமே, ஏன் இப்படி தள்ளி போகுது, எல்லாமே ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று வம்புக்கு வராங்க, சண்டைக்கு வராங்களே,
நம்மளை பற்றி விமர்சனமாக பெருசாமே இருக்க, இப்படி எல்லாமே நினைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்குது. இருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்கிற புதன் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பார். அவருக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பிளானட்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒத்து போகக்கூடிய கிரகம்ன்ற போது புதன் தான். அது உங்கள் ராசியில் இருக்கிறனால, அது இப்படி இருந்து இந்த புரட்டாசி மாதம் துவங்குறனால, சூரியனுக்கு ஏற்ற ஒரு கிரகமாக புதன் இருக்கிறனால எல்லா வகையிலுமே இந்த மாதங்களில் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. பெரும்பாலும் பெருமாளுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஆகணும். உங்கள் ராசிக்கு சிவனுடைய அம்சமாக இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக வணங்கிட்டு வரணும். அது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வணங்கிட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். தாமதமாக இருக்கும், கை கட்டினது வாய் கட்டாமல் போகிற மாதிரிலாம் இருக்கும். கிட்ட வரோம் ஆனால் அப்புறமா தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கெலாம் நீங்கள் யோசனை பண்ணி இறை வழிபாடோட ஆன்மீக சிந்தனையோடு இருந்து தெய்வ நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்களை விட்டு போகிறது கூட கொஞ்சம் தள்ளி வந்து திருப்பி வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். கடைசி முடிவில் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க தன்னத்தனும் பிரயத்தனும் தெய்வத்தனும்னு சொல்லுவாங்க. தன்னத்தனம்னா தன்னுடைய உதவி முயற்சி எடுக்கணும். அடுத்தது பிரயத்தனம்னா இன்னொருத்தர் மூலியமாக முயற்சி எடுக்கிறது. இது ரெண்டுமே முடியலைன்னா தெய்வத்தனம் சொல்லுவாங்க. தெய்வத்தனன்ற போது தெய்வத்தை வழிபடும்போது ஒப்படைச்சிடணும், பூரண சரணாகதி. அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போது நீங்கள் தெய்வத்திட்ட விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அதை நீங்கள் மறந்துடணும். அந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். வெரி சிம்பிள். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினாலையும் ராகுவும் 8ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் மறைமுக தொடர்பு பழக்க வழக்கங்களாக ஏற்படும். கெட்ட பழக்கம்லாம் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. அது இல்லாமல் திடீர்னு கொஞ்சம் அடிக்கடி காயங்கள் படுறது இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். பிரயாணங்களால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. குருவும் சரியில்லாத காரணத்தினால வத்தில் இருக்கனால தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் மந்தகதியாக இருக்கும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் சொல்லி வேலையை விட்டு எடுக்க பார்ப்பாங்க. அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வர விரும்புவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். எங்கேயுமே அப்படி தானே. பொறாமைன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ நீங்கள் நம்ம வேலைக்கே பாதிப்புன்னு இருக்கும்போது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி தான் நீங்கள் இருந்துக்கணும் இந்த காலகட்டங்களில். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நல்ல விஷயம்னு சொல்லும்போது அரசாங்கத்தோடைய இணக்கமாக இருக்கிறது நல்லது. எல்லோரும் கொடுத்து போகணும். நீங்கள் அதிகமாக பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் உண்மை. உங்களுக்கு தேவையானது மட்டும் கேட்கலாம், நியாயத்தை கேட்கலாம், போராடலாம். அவ்வளோதான். அநியாயத்துக்கு கேட்கக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அந்த பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப எப்படி சொல்கிற அதீத சக்தி உள்ள பெருமாளாக இருக்கணும். இப்போது பெரும்பாலும் பார்த்தசாரி பெருமாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருப்பார். அப்புறம் இந்த வெங்கடாஜல பெருமாள் அவர் ரொம்ப விசேஷமான பெருமாள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தெரியும். ஏன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறனால எப்படி உக்கிர தெய்வம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணணும். அப்போ உக்கிர தெய்வம் பெருமாள் வழிபாடு யார்? நரசிம்மர். அப்போ நரசிம்மரை வழிபட்டு வரலாம். அது மாதிரி நரசிம்மர் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி. அது இல்லாமல் தான தர்ம விஷயம் பார்க்கும்போது சாதுக்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். சன்னியாசிங்க சாமியாருங்கள் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய சாப்பாடு மட்டும் இல்லை, உடை கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வந்திருப்பாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டம். இல்லற துறவின்வாங்க, இல்லற சன்னியாசின்வாங்க. அவங்க வீட்டில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் திறந்துட்டு வந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அந்த இறை சிந்தனை வந்து புண்ணியங்கள் ஏற்பட்டு கர்மாக்கள் குறையும். கர்மாக்கள் கண்டிப்பாக குறையும். கர்மா எப்படி குறையும்னா தர்மம் பண்ணால் கர்மம் குறையும், தர்மம் செய்தால் கர்மம் குறையும் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இப்போலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கனால இறை வழிபாடும் தான தர்மம் மட்டுமே உங்களுக்கு உகந்தவையாக இருக்க போகுதுன்னு சொல்லி புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு வச்சுங்க. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். நவராத்திரி வருவது அம்பாளுக்கு வழிபடுங்க, அம்பாளையும் வழிபடுங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்களை வந்து அம்மனாக பாவிச்சு அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் போய் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக ஏற்பட்டு அந்த தெய்வத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்ப்போம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கனால இறை வழிபாடும் தான தர்மம் மட்டுமே உங்களுக்கு உகந்தவையாக இருக்க போகுதுன்னு சொல்லி புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு வச்சுங்க. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். நவராத்திரி வருவது அம்பாளுக்கு வழிபடுங்க, அம்பாளையும் வழிபடுங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்களை வந்து அம்மனாக பாவிச்சு அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு
இருக்கிற பிரச்சனைலாம் போய் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக ஏற்பட்டு அந்த தெய்வத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி, இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும்னு சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்ப்போம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.